ஓம் சாந்தி. ஏப்ரல் 4, 2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் அதிமேன்மையான மனிதர்கள் ஆகுவதற்காக முயற்சி செய்கின்றீர்கள். தேவர்கள் தூய்மையாக இருப்பதனால் அதிமேன்மையான மனிதர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். இப்பொழுது நீங்கள் தூய்மையாகுகின்றீர்கள். கேள்வி: எல்லையற்ற தந்தை குழந்தைகளாகிய எங்களுக்கு ஏன் அடைக்கலம் கொடுத்துள்ளார்? பதில்: ஏனெனில் நாங்கள் அனைவரும் குப்பை தொட்டியில் இருந்தோம். தந்தை எங்களை குப்பை தொட்டியிலிருந்து அகற்றி அழகானவர்கள் ஆக்குகின்றார். அவர் அசுர குணம் உள்ளவர்களை தெய்வீக குணமுள்ளவர்கள் ஆக்குகின்றார். நாடக திட்டத்திற்கு ஏற்ப தந்தை எங்களை குப்பைக்குள் இருந்து அகற்றி எங்களை தத்தெடுத்து எங்களை தனக்குரியவர்கள் ஆக்கியுள்ளார். பாடல். அதிகாலை பொழுதில் வந்துள்ளவர் யாரோ? ஓம் சாந்தி. தந்தை இரவை பகலாக மாற்றுவதற்காக வரவேண்டும். தந்தை இப்பொழுது வந்துவிட்டார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். முன்பு நாங்கள் சூத்திர குலத்துக்கு உரியவர்களாக இருந்த பொழுது எங்களிடம் சூத்திர புத்தியே இருந்தது. மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு பல்வேறு குலங்களை கொண்ட படம் மிகவும் சிறந்தது. இக்குலங்களின் சக்கரத்தை நீங்கள் எவ்வாறு சுற்றி வருகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பரமாத்மாவாகிய பரம தந்தை இப்பொழுது சூத்திரர்களில் இருந்து எங்களை பிராமணர்களாக மாற்றியுள்ளார். நாங்கள் ஒவ்வொரு சக்கரத்தின் சங்கமத்திலும் பிராமணர்கள் ஆகுகின்றோம். பிராமணர்கள் அதிமேலானவர்கள் என்று அழைக்கப்படுவதில்லை. தேவர்களே அதிமேன்மையானவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். நீங்கள் இங்கே அதிமேலானவர்கள் ஆகுவதற்கே முயற்சி செய்கின்றீர்கள். மக்கள் தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மை ஆகுவதற்காகவே தந்தையை அழைக்கிறார்கள். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே கேட்க வேண்டும், எந்தளவுக்கு நான் தூய்மை ஆகுகின்றேன்? மாணவர்களும் தங்கள் பாடங்களை கடைகின்றார்கள். அவர்கள் தமது கல்வியின் மூலம் தாம் என்னவாக ஆகுவார்கள் என்பதையும் புரிந்து கொள்கின்றார்கள். நீங்கள் தேவர்கள் ஆகுவதற்காகவே இப்பொழுது பிராமணர்கள் ஆகிவிட்டீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. இது உங்கள் பெருமதி மிக்க வாழ்க்கை. ஏனெனில் நீங்கள் கடவுளின் குழந்தைகள். கடவுள் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். அவர் உங்களை தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையானவர்களாக மாற்றுகின்றார். நீங்கள் தூய தேவர்கள் ஆகுகின்றீர்கள். குலங்களை பற்றி விளங்கப்படுத்துவது மிகவும் நல்லது. சந்நியாசிகள் இவ்விஷயத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அவர்கள் 84 பிறவி கணக்கை புரிந்து கொள்கின்றார்கள். துறவு பாதைக்கு உரியவர்கள் தாங்கள் 84 பிறவிகள் எடுக்கவில்லை என்பதையும் புரிந்து கொள்கின்றார்கள். இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள் போன்றவர்களும் தாம் 84 பிறவிகளை எடுக்காவிட்டாலும் குறைந்த எண்ணிக்கையான மறுபிறப்பு எடுக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்கின்றார்கள். நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது அவர்களால் விரைவில் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது சாதுரியமாகவும் இருக்க வேண்டும். இங்கு வரும் ஏனைய குழந்தைகள் புத்துணர்ச்சி பெற வருவதைப் போன்றே பாபா இங்கு நேரடியாக அமர்ந்திருக்கும் குழந்தைகளாகிய உங்களின் புத்திக்கும் புத்துணர்ச்சி ஊட்டுகின்றார். பாபா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புத்துணர்ச்சியூட்டி கூறுகின்றார், இந்த விஷயங்களை கிரகித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எவ்வாறு 84 பிறவிகளை எடுக்கின்றோம் என்பதையும்
நாங்கள் எவ்வாறு சூத்திரர்களில் இருந்து பிராமணர்கள் ஆகுகின்றோம் என்பதையும் உங்கள் புத்தி தொடர்ந்தும் சிந்திக்கட்டும். பிராமணர்கள் பிரம்மாவின் குழந்தைகள். இப்பொழுது பிரம்மா எங்கிருந்து வந்தார்? தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நான் இவருக்கு பிரம்மா என பெயரிடுகின்றேன். பிரம்மா குமார்கள் குமாரிகளாகிய நீங்கள் அனைவரும் ஒரு குடும்பத்தவர்கள். ஆகவே நீங்கள் நிச்சயமாக தத்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். தந்தையே உங்களை தத்தெடுப்பார். தாதா அன்றி அவரே தந்தை என அழைக்கப்படுகின்றார். தந்தையை மாத்திரமே தந்தை என அழைக்க முடியும். நீங்கள் தந்தையிடமிருந்து சொத்தை பெறுகிறீர்கள். தாய் வழி மாமன் அல்லது தகப்பன் வழி மாமன் அல்லது அதே குடும்பத்தை சேர்ந்த எவரேனும் ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம். ஒரு பெண் குழந்தையை குப்பை தொட்டியில் கண்டெடுத்த ஒருவர் அவளை வெளியே எடுத்து ஒரு தம்பதிக்கு அவளை தத்து கொடுத்ததை பற்றி தந்தை உங்களுக்கு கூறியுள்ளார். ஏனெனில் அவர்களுக்கென்று சொந்தமாக ஒரு குழந்தை இல்லை. அந்த குழந்தை தன்னை தத்தெடுத்த தம்பதியினரை அம்மா அப்பா என அழைக்கத் தொடங்குவார். இங்கே இது ஓர் எல்லையற்ற விஷயம். அது குழந்தைகளாகிய நீங்களும் எல்லையற்ற குப்பை தொட்டியில் இருந்ததை போன்றுள்ளது. நீங்கள் நச்சாற்றில் விழுந்தீர்கள். நீங்கள் மிகவும் அழுக்கில் இருந்தீர்கள். நாடகத்திற்கேற்ப தந்தை வந்து உங்களை குப்பையிலிருந்து அகற்றுவதுடன் உங்களை தத்து எடுத்துள்ளார். தமோபிரதான் உலகமே குப்பை என அழைக்கப்படும். அசுர குணம் கொண்ட மனிதர்கள் சரீர உணர்வு உடையவர்களாக உள்ளனர். விக்காரங்களான காமமும் கோபமும் மிகவும் பெரியவை. நீங்கள் ராவணனின் மிக பெரிய குப்பை தொட்டியில் இருந்தீர்கள். உண்மையில் நீங்களும் அகதிகள். குப்பையிலிருந்து வெளியே வந்து அழகிய தேவர்கள் ஆகுவதற்காக இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் அடைக்கலம் புகுந்துள்ளீர்கள். தற்பொழுது முழு உலகிலும் உள்ள அனைவருமே பெரிய குப்பை தொட்டியில் இருக்கின்றனர். தந்தை உங்களை குப்பைகளிலிருந்து அகற்றி உங்களை தனக்குரியவர்கள் ஆக்குவதற்கு வருகின்றார். எவ்வாறாயினும் குப்பையில் வாழ்ந்து பழக்கப்பட்டவர்களை அதிலிருந்து வெளியில் எடுத்தாலும் அவர்கள் அதற்கு பழகிவிட்டதால் குப்பையில் வாழவே விரும்புகின்றார்கள். தந்தை உங்களை இந்த எல்லையற்ற குப்பை தொட்டியிலிருந்து வெளியேற்றவே வந்துள்ளார். மக்களும் அழைக்கின்றார்கள், பாபா வந்து எங்களை அழகானவர்கள் ஆக்குங்கள். எங்களை இந்த முட்காட்டிலிருந்து அகற்றி மலர்கள் ஆக்குங்கள். எங்களை கடவுளின் தோட்டத்தில் அமர்த்துங்கள். தற்பொழுது நாங்கள் அசுரர்களின் காட்டில் இருக்கின்றோம். தந்தை தனது பூந்தோட்டத்திற்கு குழந்தைகளாகிய உங்களை அழைத்து செல்கின்றார். இப்பொழுது சூத்திரர்களிலிருந்து பிராமணர்கள் ஆகியுள்ள நீங்கள் தேவர்களாக போகின்றீர்கள். அது தேவர்களின் ராஜ்யமாக போகின்றது, பிராமணர்களது அல்ல. நீங்கள் பாண்டவர்கள் என அழைக்கப்பட்டாலும் பாண்டவர்களாகிய உங்களுக்கு ஓர் ராஜ்யம் இல்லை. நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை பெறுவதற்காக தந்தையுடன் அமர்ந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது எல்லையற்ற இரவு முடிவுக்கு வருவதுடன் எல்லையற்ற பகல் வரவுள்ளது. நீங்கள் பாடலை கேட்டீர்கள். யார் அதிகாலை பொழுதில் வந்தார்கள்? அவர் அதிகாலையில் வந்து இரவை முடித்து வைகறை பொழுதை ஏற்படுத்துகின்றார். இதன் கருத்து அவர் நரகத்தை அழித்து ஸ்வர்க்கத்தை உருவாக்குவதற்கு வந்துள்ளார் என்பதாகும். இந்தளவாவது உங்கள் புத்தியில் இருக்குமானால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். புதிய உலகில் உயர்ந்ததோர் அந்தஸ்தை கூறுபவர்கள் ஒரு பொழுதும் தங்கள் அசுர குணங்களை காட்டமாட்டார்கள். அவர்கள் தங்களை மேன்மை ஆக்குகின்ற யஜ்யத்திற்கு அதிக அன்புடன் சேவை செய்வார்கள்.
நீங்கள் இந்த யாகத்திற்கு உங்கள் எலும்புகளையும் கூட கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே சோதிக்க வேண்டும். நான் இவ்வாறு நடந்தால் எவ்வாறு உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோர முடியும்? நீங்கள் இன்னமும் விவேகமற்ற சிறு குழந்தைகள் அல்ல. நீங்கள் எப்படி ஓர் அரசன் ஆகுவது அல்லது பிரஜைகளில் ஒருவர் ஆகுவது என்பதை இப்பொழுது நீங்களாகவே புரிந்து கொள்ள முடியும். அரசர்கள் போன்றவர்களை நன்றாக அறிந்த அனுபவமிக்க ரதத்தை பாபா எடுத்துள்ளார். அரசர்களின் பணிப்பெண்களும் வேலையாட்களும் கூட அதிக சந்தோஷத்தை பெறுகின்றார்கள். அவர்கள் அரசர்களுடன் வாழ்ந்தாலும் அவர்கள் பணிப்பெண்களும் வேலையாட்களும் என்றே அழைக்கப்படுவார்கள். அவர்கள் சந்தோஷமாக இருப்பதுடன் அரசன் அரசி உண்ணும் உணவையே உண்கிறார்கள். மாளிகைக்கு வெளியில் வாழ்பவர்கள் அவற்றை உண்ண முடியாது. பணிப்பெண்களும் வரிசை கிரமமாகவே உள்ளனர். சிலர் அரசியை அலங்கரிக்கின்றார்கள், சிலர் குழந்தைகளை பராமரிக்கின்றார்கள், பிறர் தரையை சுத்தம் செய்கின்றனர். தற்கால அரசர்களுக்கும் பல பணிப்பெண்களும் வேலையாட்களும் இருக்கின்றனர். ஆதலால் அங்கு எத்தனை பேர் இருந்திருப்பார்கள் என கற்பனை செய்து பாருங்கள். அவர்கள் அனைவரும் தங்கள் சொந்த பிரிவுகளுக்கு பொறுப்பாக இருக்கின்றார்கள். அவர்கள் வசிக்கும் இடங்களும் வெவ்வேறாக இருக்கும். அது அரசன் அரசிகளுக்கு உரியதை போன்று அலங்கரிக்கப்பட்டிருக்க மாட்டாது. அவர்கள் மாளிகைக்கு வந்தாலும் வேலையாட்களுக்கென இருக்கும் வீடுகளிலேயே வாழ்கின்றார்கள். ஆகவே தந்தை மிக தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். அதி மேன்மையானவர் ஆகுகின்ற அளவிற்கு நீங்கள் உங்கள் மீது கருணை கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் சூத்திரர்களிலிருந்து பிராமணர்கள் ஆகிவிட்டீர்கள். இது உங்களின் மகா பாக்கியம். பின்னர் நீங்கள் தேவர்கள் ஆகுவீர்கள். இந்த சங்கம யுகம் மிக நன்மை அளிக்கின்றது. அதில் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் நன்மையுள்ளது. சமையலறையிலே யோக நிலையில் நீங்கள் உணவை தயாரித்தால் பலர் நன்மை அடைவார்கள். ஸ்ரீநாத் ஆலயத்தில் முழுமையான மௌனத்திலேயே அவர்கள் உணவு தயாரிக்கிறார்கள். அவர்கள் ஸ்ரீநாத்தை மாத்திரம் நினைவு செய்கின்றார்கள். பக்தர்கள் தங்கள் பக்தியில் மனமுருகி இருக்கின்றனர். நீங்கள் இந்த ஞானத்திலே போதை கொண்டிருக்க வேண்டும். அத்தகைய பக்தி ஸ்ரீ கிருஷ்ணரின் மீதுள்ளது, கேட்கவே வேண்டாம். இரு இளம் குழந்தைகள் பிருந்தாவனத்தில், அதாவது கிருஷ்ணரின் வனத்தில் வாழ சென்றார்கள். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் முழுமையான பக்தர்கள். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் நினைவில் அங்கேயே வாழ்ந்து தங்கள் சரீரத்தையும் அங்கேயே நீக்குவார்கள் என கூறினார்கள். அவர்களை நல்ல வீட்டில் வாழ்ந்து ஞானத்தை எடுக்குமாறு பலமுறை அழைத்தாலும் அங்கு வாழ்வதற்கே விரும்புவதாக அவர்கள் கூறினர். அவர்கள் பக்தர்கள் அனைவரிலும் பார்க்க மேலானவர்கள் என அழைக்கப்படுவார்கள். அவர்கள் தங்களையே முழுமையாக ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்தார்கள். இப்பொழுது நீங்கள் உங்களையே தந்தைக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஆரம்பத்தில் பலர் தங்களை சிவபாபாவுக்கு அர்ப்பணித்தார்கள். பலர் வந்தார்கள். ஆனால் நாங்கள் இந்தியாவிற்கு இடம் பெயர்ந்து வந்ததும் பலர் தங்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் நினைத்து பின்னர் விட்டு சென்று விட்டனர். பலர் மீது சகுனங்கள் இருக்கின்றன. சில வேளைகளில் ஒரு விதமான சகுனமும் சில வேளையில் வேறு விதமான சகுனமும் இருக்கின்றன. பாபா இங்கு வரும் அனைவரிடமும் கேட்குமாறு கூறுகின்றார், நீங்கள் எங்கே வந்துள்ளீர்கள்? வெளியில் பிரம்மா குமார் குமாரிகள் என்றிருக்கும் பெயர் பலகையை பார்த்தீர்களா? இது ஒரு குடும்பம். ஒருவர் அசரீரியான பரமாத்மாவான பரம தந்தையும் மற்றவர் பிரஜாபிதா பிரம்மாவும் என்று நினைவு கூறப்படுகின்றனர்.
இங்கிருப்பவர்கள் அனைவரும் அவரது குழந்தைகள். சிவபாபா தாதா பாட்டனார் ஆவார். நாங்கள் எங்கள் ஆஸ்தியை அவரிடமிருந்து பெறுகின்றோம். அவர் இந்த அறிவுரையை கொடுக்கின்றார்: என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மை அற்றவரிலிருந்து தூய்மை ஆகுவீர்கள். அவர் இதே அறிவுரையை முன்னைய சக்கரத்திலும் கொடுத்துள்ளார். இது அத்தகையதொரு மேன்மையான கல்வி. உங்கள் தந்தையிடமிருந்து நீங்கள் உங்களுடைய ஆஸ்தியை பெறுகிறீர்கள் என்பதை உங்கள் புத்தி புரிந்து கொள்கின்றது. குழந்தைகளான நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுவதற்காக இந்த கல்வியை கற்கின்றீர்கள். ஆதலால் நீங்கள் நிச்சயமாக தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும். உங்கள் உணவும் பானமும் அத்துடன் உங்கள் வார்த்தைகளும் நடவடிக்கைகளும் மிகவும் ராஜரீகமானதாக இருக்க வேண்டும். தேவர்கள் சிறிதளவே உண்கின்றனர். அவர்கள் எதையிட்டும் ஆசைப்படுவதில்லை. அவர்களுக்காக 36 வகையான உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன. எனினும் அவர்கள் மிக சிறிதளவையே உண்கிறார்கள். உணவிலோ அல்லது பானத்திலோ ஆசைப்படுவது என்பது அசுர நடத்தையாகும். நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும். ஆதலால் உங்கள் உணவும் பானமும் மிக தூய்மையாகவும் எளிமையாகவும் இருக்க வேண்டும். எனினும் மாயை உங்கள் புத்தியை முற்றிலும் கல்லாக்கிவிடக்கூடியவள். எனவே நீங்கள் அதற்கேற்பவே ஓர் அந்தஸ்தை பெறுகிறீர்கள். தந்தை கூறுகின்றார்: உங்களுக்கு நீங்களே நன்மையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமாயின் தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். நீங்கள் நன்றாக கற்று ஏனையோருக்கும் கற்பித்தால் ஒரு பரிசை பெறுவீர்கள். இதனை தந்தை உங்களுக்கு கொடுப்பதில்லை. அதனை நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சிகளினால் பெறுகிறீர்கள். நீங்கள் எந்தளவிற்கு சேவை செய்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் என்னவாக ஆகப் போகிறீர்கள் என்பதையும் பார்ப்பதற்கு நீங்களே உங்களை சோதியுங்கள். இக்கணத்தில் நீங்கள் உங்கள் சரீரத்தை விட்டு நீங்கினால் எதனை பெறுவீர்கள்? இதனை உங்களில் எவராவது பாபாவிடம் வினவினால் பாபா உடனடியாகவே கூறுவார்: எந்த அந்தஸ்தை நீங்கள் அடையப் போகிறீர்கள் என்பது உங்கள் இந்த செயற்பாட்டிலிருந்து புரிந்து கொள்ளப்படுகின்றது. நீங்கள் முயற்சி செய்யாவிட்டால் ஒவ்வொரு சக்கரத்திலும் உங்களுக்கு நீங்களே இழப்பை ஏற்படுத்துவீர்கள். நன்றாக சேவை செய்பவர்கள் நிச்சயமாக உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவார்கள். யார் பணிப்பெண்களாகவும் வேலையாட்களாகவும் ஆகுவார்கள் என்பது உள்ளார்த்தமாக புரிந்து கொள்ளப்படுகின்றது. இது உரத்த சத்தத்துடன் கூறப்பட மாட்டாது. தாம் சிரேஷ்டமானவர்களாகவா அல்லது கனிஷ்டமானவர்களாகவா வரப்போகின்றோம் என்பதை பாடசாலையிலும் மாணவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். இங்கேயும் அப்படியே. மூத்தவர்கள் சீனியர்கள் அரசர்கள் அரசிகளாக ஆகுவதுடன் இளையவர்கள் ஜூனியர்கள் குறைந்த அந்தஸ்தையும் பெறுவார்கள். செல்வந்தர்களிலும் சிரேஷ்டர் கனிஷ்டர் என உள்ளனர். அவ்வாறே பணிப்பெண்கள் வேலையாட்கள் மத்தியிலும் சிரேஷ்டர் கனிஷ்டர் உள்ளனர். மூத்தவர்களின் அந்தஸ்து உயர்வாக இருக்கின்றது. தரையை சுத்தம் செய்யும் பணிப்பெண்ணுக்கு மாளிகைக்குள் செல்வதற்கான உரிமை இல்லை. இவ்வனைத்து விஷயங்களையும் குழந்தைகளான நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வதுடன் இறுதியில் மேலும் மிக நன்றாக புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் மேன்மையானவர்கள் ஆகுவதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். குமாரக்காவை பாருங்கள். அவர் மூத்தவர். எனவே அவருக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும். இதில் தந்தை குழந்தைகளாகிய உங்களின் கவனத்தை ஈர்க்கின்றார். மகாரத்தி குழந்தைகளுக்கு மதிப்பளியுங்கள். நீங்கள் மதிப்பளிக்காது விட்டால் நீங்களே உங்களின் பாவச் சுமையை அதிகரிக்கின்றீர்கள். தந்தை இவ்விஷயங்கள் அனைத்தின் மீதும் உங்கள் கவனத்தை ஈர்க்கின்றார்.
நீங்கள் எவ்வாறு அனைவருக்கும் வரிசை கிரமமாக மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாபா ஒவ்வொருவரையும் அறிவார். ஒருவரிடம் ஒன்றை கூறினால் அவர்கள் நம்பிக்கை துரோகிகளாக மாறுவதற்கு அதிக நேரம் எடுக்காது. குமாரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் பந்தனங்கள் உள்ளன. அவர்கள் அதிகளவு சகித்துக் கொள்ள வேண்டும். அநேகமாக தாய்மார்களே எழுதுகிறார்கள், இவர் எனக்கு அதிக தொல்லை கொடுக்கின்றார், நான் என்ன செய்ய வேண்டும்? எனினும் அவர் உங்களை கட்டாயப்படுத்துவதற்கு நீங்கள் ஒரு மிருகம் அல்ல. நீங்களும் சில விருப்பங்களை உங்களுக்குள் கொண்டிருக்க வேண்டும். இதனாலேயே நீங்கள் இவ்வாறு கேட்கின்றீர்கள். இதனை இட்டு கேட்பதற்கு எதுவும் இல்லை. ஓர் ஆத்மாவே ஒருவரது சொந்த எதிரியும் சொந்த நண்பனும் ஆவார். நீங்கள் விரும்பிய எதனையும் செய்யலாம். வினவுவதென்றால் ஏதோ ஒரு விருப்பத்தை உங்கள் இதயத்தினுள் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். முக்கியமான விஷயம் நினைவு செய்வதே. நினைவை கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் தூய்மையாக முடியும். லக்ஷ்மியும் நாராயணனும் முதற்தரமான தூய்மை மிக்கவர்கள். மம்மா அதிகளவில் சேவை செய்தார். மம்மாவிலும் பார்க்க திறமைசாலி என்று உங்களில் எவரும் கோர முடியாது. இந்த ஞானத்தில் மம்மாவே அனைவரையும் விட அதி விவேகமானவர். பலர் யோகத்தில் பலவீனமானவர்கள். அவர்களால் நினைவில் நிலைத்திருக்க முடிவதில்லை. நீங்கள் பாபாவை நினைவு செய்யாது விட்டால் எவ்வாறு உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட போகின்றன? இறுதியில் நினைவுடனேயே நீங்கள் உங்கள் சரீரத்தை விட்டு நீங்க வேண்டுமென நியதி கூறுகின்றது. ஆத்மாக்களாகிய நீங்கள் சிவபாபாவின் நினைவிலேயே உங்கள் சரீரத்தை விட்டு நீங்க வேண்டும். தந்தை ஒருவரை தவிர வேறெவரையும் நினைவு செய்யக்கூடாது. எதன் மீதும் எக்கவர்ச்சியும் இருக்கக்கூடாது. இதனை பயிற்சியிலிட வேண்டும். நாங்கள் சரீரமற்றவராகவே வந்தோம். சரீரமற்றவராகவே நாங்கள் திரும்பி செல்ல வேண்டும். பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கூறுகின்றார், மிக இனிமையானவராக ஆகுங்கள். அத்துடன் தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். இப்பொழுது சரீர உணர்வின் தீய ஆவியுள்ளது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மீது பெருமளவு கவனம் செலுத்த வேண்டும். ஏனையோருடன் பெருமளவு அன்புடன் பழகுங்கள். தந்தையை நினைவு செய்வதுடன் சக்கரத்தையும் சுழற்றுங்கள். சக்கரத்தின் ரகசியங்களை அனைவருக்கும் விளங்கப்படுத்தும் பொழுது அவர்கள் வியப்படைவார்கள். எவராலும் 84 பிறவிகளையே நினைவு செய்ய முடியாத பொழுது எவ்வாறு 8.4 மில்லியன் பிறவிகளை நினைவு செய்ய முடியும்? அது எவரது மனதிலும் புகவும் மாட்டாது. இச்சக்கரத்தை மாத்திரம் உங்கள் புத்தியில் நீங்கள் வைத்திருந்தால் அதுவே பெரும் பாக்கியமாகும். இந்நாடகம் இப்பொழுது முடிவிற்கு வருகின்றது. இந்த பழைய உலகில் மீது விருப்பமின்மை இருக்க வேண்டும். உங்கள் புத்தியின் யோகம் மௌன தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்கும் செல்ல வேண்டும். மன்மனா பவ் கீதையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கீதையை கற்கின்ற எவருக்குமே மன்மனா பவ் என்பதன் உண்மையான அர்த்தம் தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கே இது தெரியும். கடவுள் பேசுகின்றார், சரீர உறவினர் அனைவரையும் துறந்து உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். இதனை கூறியவர் யார்? கடவுளே இதனை கூறினார். சிலர் தாங்கள் சமய நூல்களை மாத்திரம் நம்புகின்றோம் என கூறுகின்றார்கள். கடவுளே வருகின்ற பொழுதும் அவர்கள் இன்னமும் அவரை நம்பாமல் இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் சமய நூல்களை மிக சரியாக கற்கின்றார்கள். கடவுள் வந்து ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். ஸ்தாபனை இப்பொழுது மேற்கொள்ளப்படுகின்றது. அச்சமய நூல்கள் போன்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை.
இது கடவுள் என்பதில் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அவர்கள் தங்கள் ஆஸ்தியை பெற ஆரம்பிப்பார்கள். அப்பொழுது பக்தியும் பரந்து முடிவடைந்துவிடும். எனினும் அவர்கள் இந்த நம்பிக்கையை கொண்டிருக்கும் பொழுதே இது சாத்தியமாகும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம் 1. தேவர்களாக ஆகுவதற்கு மிக ராஜரீகமான சமஸ்காரங்களை கிரகியுங்கள். உங்கள் உணவும் பானமும் மிக தூய்மையாகவும் எளிமையாகவும் இருக்க வேண்டும். எதனாலும் தூண்டப்படாதீர்கள். உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். 2. உங்கள் மீது கவனம் செலுத்துவதுடன் அனைவருடனும் பெருமளவு அன்புடன் பழகுங்கள். உங்களையும் விட மூத்தவர்களுக்கு சீனியர் மதிப்பு கொடுங்கள். மிகவும் இனிமையானவர்கள் ஆகுங்கள். சரீர உணர்வு உடையவர்கள் ஆகாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் கருணை நிறைந்தவராக இருப்பதன் மூலம் கடந்த காலத்தின் எதையும் அமிழ்த்து விடுகின்ற மற்றவர்களுக்காக தூய சாதகமான எண்ணங்களை கொண்டிருப்பவர் ஆகுவீர்களாக. யாராவது உங்களிடம் இன்னொருவரின் கடந்த கால பலவீனங்களை பற்றி உங்களிடம் சொல்ல வந்தால் நல்லாசிகளுடன் அப்பால் சென்று விடுங்கள். வீணான சிந்தனையோ அல்லது உங்கள் மத்தியில் பலவீனங்களை பற்றி பேசுவதோ இருக்கக்கூடாது. கருணை நிறைந்தவராகி கடந்த காலத்தின் எதையும் அமிழ்த்து விடுங்கள். அவற்றை இல்லாமல் செய்து உங்களின் மனதில் நல்லாசிகளுடன் அந்த ஆத்மாவிற்கு தொடர்ந்து சேவை செய்யுங்கள். தமது சமஸ்காரங்களின் ஆதிக்கத்தால் ஒருவர் கூறுவது, செய்வது அல்லது எதையாவது கேட்பது தவறாக இருந்தால் அவரை மாற்றுங்கள். அவற்றை ஒருவரிலிருந்து இவருக்கு பின்னர் மூவருக்கு என இந்த முறையில் பரப்புவதன் மூலம் வீணான விஷயங்களின் மாலை ஒன்று உருவாகுவதை அனுமதிக்காதீர்கள். இத்தகைய கவனம் செலுத்துவது எனில் தூய சாதகமான எண்ணங்களை கொண்டிருத்தல் என்று அர்த்தம். ஸ்லோகம். திருப்தி ரத்தினமாகுங்கள். நீங்கள் இறைவனாலும் மக்களாலும் அத்துடன் உங்களாலும் நேசிக்கப்படுவீர்கள். அவ்யக்த சமிக்கை. ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வினால் சதா வெற்றியாளராக இருங்கள். ஆத்மா மற்றும் அவரின் சரீரம் இரண்டும் ஒன்றிணைந்து இருக்கும்போது உயிர் இருக்கும். அந்த ஆத்மா தனது சரீரத்திலிருந்து பிரிந்து சென்றால் வாழ்க்கையே முடிந்துவிடும். அதேபோல் கர்மயோகி வாழ்க்கை என்றால் யோகம் இல்லாமல் செயல் இல்லை, செயல் இல்லாமல் யோகம் இல்லை. சதா ஒன்றிணைந்தவராக இருங்கள். நீங்கள் தொடர்ந்தும் வெற்றி பெறுவீர்கள். ஓம் சாந்தி.